என்கிறதான உத்தரவாக்கியம் காட்டப்பட்டது. ஆக இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பிரபன்னர்களுக்கு எது முக்கியம்? துவயம், எம்பெருமானை பற்றிய மகாமந்திரம். அடுத்து பஞ்சமோபாயன்களுக்கு எது முக்கியம்? பற்றியதான துவய மகாமந்திரம். அந்த துவயத்திலேயும் உத்தரவாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை காட்டப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. ஆஹா, அதுல இருக்கக்கூடிய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, இதுல இருக்கக்கூடிய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, இந்த ரெண்டையும் சேர்த்து அருள் செய்த திருவாராதன கிரமம் தான் மாமுனிகள் அருளி செய்ததான ஜீயர்களுடைய திருவாராதன கிரமம். அதனால சாமான்யமா எல்லாருமே அது ரொம்ப யாருக்குமே தெரியவா எழுதியிருக்காருன்னு சொல்றது அதெல்லாம் உண்மை அல்ல. அப்போ அவர் யாருக்காக அருளி செய்தார் என்று கேட்டால், இந்த துவயத்தினாலேயே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றது என்கிறது பிரபன்னர்களுக்கு என்ன ஏற்பட்டது அனுஷ்டானம். அந்த பிரபன்னர்கள் ஆச்சார அபிமானம் என்பதை கொண்டவர்களான பஞ்சமோபாயத்திலே ஒதுங்கினவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்கிறதான விஷயம். இந்த ரெண்டும் கொண்டு அவதாரம் பண்ணதுதான் ஜீயர்களுடைய திருவாராதன கிரமம். இது ஒரு காரணம். அடுத்த இன்னொரு காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டார், இப்ப இதுக்கு முன்னாடி அருளி செய்த பெரிவாடைய கிரந்தங்களில எங்கேயுமே திருவாராதன கிரமத்துல அருளி செயலோடு கூடியதான திருவாராதன கிரமமே கிடையாது. நித்திய கிரந்தத்துல ஒரு இடத்துல ஸ்துதிஹின்னு எம்பெருமானார் சொல்றாரு, அது அருளி செயலி சொல்றது இன்னும் நம்முடைய ஆச்சாரியர்கள் கொண்டாடி பேசுகிறார். இன்னும் ஸ்பஷ்டமாக அது திராவிட ஸ்ருதி என்று அந்த இடத்த விஷயத்தை எம்பெருமானார் சொல்லல, அந்த இடத்த அருளி செய்யல. வங்கிபுரத்து நம்பியினுடைய அதுல பட்டருடைய காரிகையில இந்த மாதிரி இல்லை. மணவாள மாமனிகள் தான் தன்னுடைய திருச்சியர்படி திருவாராதன கிரமத்துல 6 ஆசனம் சமர்ப்பிச்சால் 6 ஆசனமும் மந்திரபூர்வமாகவும் ஆகணும், அருளி செயல் பூர்வகமாகவும் ஆக வேணும் என்கிறதான கிரமத்தை காண்பித்து கொடுத்தார். அவர் உண்டாக்கல, அதுக்கு முன்னாடி இந்த கிரமம் பிரபன்னர்களுக்கு இருந்தது. அதை ஏடுபடுத்தினார் முதல்ல மாமுனிகள். எப்படி? இப்ப முதல் ஒரு ஆசனம் முதல்ல எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடுறாள், கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு பாடிவிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனா உடனே ஜீயர்படியில பார்த்தா இருக்கும்னா, நயகனா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று உடனே அதற்கு சேர்ந்ததான ஒரு அருளிச்செயல் ஸ்ரீசுக்திகளை சேவிக்கணும். சரி, அடுத்தது ஸ்நானாசனம். எம்பெருமானுக்கு ஸ்நானம் அவருக்கு பண்றது அப்படின்னு சொன்னார். சுத்தங்கள்லாம் சேவிச்சு உபனிஷத்துகள்லாம் சேவிச்சு முடிச்ச உடனே கடைசியில வெண்ணெய் அணைந்த குணுங்கும் விளையாடி புழுதியும் கொண்டு நாரணா நீராடவாராய் அப்படின்னு அதில் சேர்த்திருப்பார். அதுக்கு அடுத்தது 3வது அலங்காராசனம். பகவானுக்கு அலங்காரம் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டா, அலங்காரத்துல தூபம் தீபம் சந்தனங்கள் குசுமாதிகள் இதெல்லாம் சமர்ப்பிச்சு ஒண்ணு சொல்றாளோ இல்லையோ, அப்படி சொன்ன உடனே தூபத்துக்கு சொல்லும் போது ஒன்னே சொல்லும் பொழுது தீபத்துக்கு சொல்லும் போது என்ன சொல்றாள் உடனே, வையம் தகலையா வார்கடலே நெய்யாகா சந்தனம் தரவினா பூசும் சாந்த நெஞ்சமே புனையும் கண்ணியுடைய கந்தத்வாரான் துதாருஷாம்னா உடனே இத்த சேவிக்கணும். இது அலங்காராசனத்துல. திருப்பி மந்திராசனம். மந்திராசனத்துல திருப்பி அரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யக்ஞஸ்ய தேவம் என்று வேத விண்ணப்பம்லாம் பண்ணி ராமாயணம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே மந்திர புஷ்பத்துல என்ன இருக்கு? சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியும் நீழ்கடல் என்றும் குடையாம் மணிவழக்காம் பூம்பட்டாம் புருகுமடையாம் திருமாருக்கு அரவு. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏன் அந்த இடத்துல அந்த பாசுரம் வந்ததுன்னு தான் அந்த இடத்துல விசாரம். அத்தனை பாட்டு பாசுரம் இருக்கும்போது சென்றால் குடையாம ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, திருவனந்தாழ்வானுடைய பெருமை. திருவனந்தாழ்வான் தான் அவதாரம் பண்ணிருக்கார் என்பதை காட்ட வேண்டும் என்பதனாலேயே இந்த சென்றால் குடையாமைங்கிறதான பாசுரம் மணவாள மாமனிகளாலே மந்திர புஷ்பத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. இது மாமனிகள் பண்ணல, ஏற்கனவே பண்ணி இந்த அனுஷ்டானத்தை அவர் எழுதுறார். அப்ப சென்றால் குடையாம இருந்தால் சிங்காதனமாம் அதுல சேவிக்கணும். அடுத்தது எம்பெருமானுக்கு போஜ்யாசனம். பெருமாளுக்கு தலிகைலாம் கண்ட்ரோல்ல பண்றது எல்லாம் பண்ணுவா. பண்ணி முடிச்சோடனே பிராணாய சுவாகா வியானா வேத மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணோன்னு என்ன சொல்லணும், வெறுமோட நாறு நரும் பொழிலும் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் நூதராவில் வண்ணனேத்து பராவி வைத்தேன் 100 தடா நிறத்த அக்கார வடிசல் சொன்னேன். உடனே ஆழ்வாருடைய அருளி செயலை சொல்லி அந்த இடத்த பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்றது. இப்படி ஒவ்வொன்று பார்த்து கடைசியில பரியங்காசனம் பகவானை சயனிக்கும்படியாக பண்ண உரகல் 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 உன் சுடர் ஆழியே சங்கே என்று ஒவ்வொன்றும் உபசார பதேசேன கிருதாநகர ஹர்மயா அபசார நிமான் சர்வான் ஷமஸ்வ புருஷோத்தமா என்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது கடைசியில சொல்லும்போது உரகல் 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 உன் சுடர் ஆழியே சங்கே என்று சொல்லி எம்பெருமானுக்கு பண்றது. இந்த மாதிரி ஒரு கிரமம் இப்போ மணவாள மாமனிகளும் தமிழ் ஆரடமும்னு தலைப்பு, அதனால அப்படி கொஞ்சம் நித்தியப்படி கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜீயர்படியுடைய திருவாராதன கிரமத்தினுடைய பெருமை இருக்கிறத அதை சொல்லி மாளவே மாளாது. இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய அத்தனை திவ்ய தேசங்களிலேயும் சரி, ஜீயர் மடங்களிலேயும் சரி, திருமாளிகையிலேயும் சரி, ராமானுஜ கூடங்களிலேயும் சரி, எல்லா இடத்திலேயும் எல்லாரும் பொழுது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எதுனா
ஜீயர்படி திருவாராதன கிரமத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. ஜீயர்படி அல்லாத திருவாராதன கிரமத்துல அருளி செயல் என்பதே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆக அருளி செயலோடு கூடிய திருவாராதனம் தான் ஜீயர்படியுடைய திருவாராதன கிரமம். அப்போ நாம இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்? சாத்தமுறைன்னா சிற்றஞ்சிறு காலை வங்கக்கடல் சேவிக்கிறோமே, எப்படி சேவிக்கிறோம்? இதெல்லாம் யார் பண்ணினார்? புறப்பன் அனுஷ்டானத்துக்கு சேர மணவாள மாமனிதர் அருளி செய்த ரீதியில தான் சகல சீவைஷ்டவர்களும் இன்னைக்கு நாமும் அந்த திருவாராதனத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதற்கு மூலமான முன்பான நூல் என்பது ஒரு காலம் ஒரு நூலும் இதற்கு முன்னாடி இல்லை. அப்போ மணவாள மாமன்கள் சுதந்திரமாகவும் இந்த நூலை அருளி செய்யல. அவரே ஏதோ தான் ஏதோ ஒரு நூலை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு நூலை செய்யணும் என்பதற்காக அருளி செய்யல. ஏற்கனவே பூர்வர்கள் ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில பெரியவர்கள் எப்படி பண்ணி கொண்டு வந்திருந்தார்களோ அந்த நிஷ்டையை, ரகசியமாக இருந்த அந்த நிஷ்டையை மணவாள மாமன்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ஏடுபடுத்தி நம்போல்வாரு. அதுதான் கருணை பொங்கிய கண் இணை வாழியே இன்னவருக்கு பேர். அந்த கிருப்பை தான் அவரிடத்த விசேஷம். அதனால நமக்காக அப்படி அவர் அருளி செய்தது ஜீயர்படியுடைய திருவாராதன கிரமம். ஆக ஜீயர்படியுடைய திருவாராதன கிரமம் என்பதை